ஹாய் ஒருவன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கலந்தாய்வு பண்ணி நிறையா கோர்ஸுக்கு வந்து நிறைய டிகிரி கோர்சஸ்க்கும் அண்ட் ஆல்சோ வந்து நிறைய டிகிரி போகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்னு ஒன்று நடத்துகிறாங்க கவர்மெண்ட் வழியாகவே. ஸோ கவர்மெண்ட் வழியாக மெரிட் கோட்டாவில் போகிறதுக்கு தான் அந்த கவுன்சிலிங்கை நடத்துகிறாங்க. அப்போ கவுன்சிலிங் எவ்வளோ விதமான கவுன்சிலிங் இருக்குது, எதுக்கு இதெல்லாம் எந்தெல்லாம் டிகிரிக்கு, அண்ட் ரொம்ப முக்கியம் இந்த கவுன்சிலிங் எல்லாமே எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும், எப்போ வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு டவுட்டும் கேட்டிங்க, இந்த கவுன்சிலிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவுன்சிலிங் தான் அப்ளை பண்ண முடியுமா? அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மட்டும் அப்ளை பண்ண முடியுமா? நான் வந்து அக்ரிக்கு அப்ளை பண்ண முடியாதா? நான் வந்து பேராமெடிக்கல் அப்ளை பண்ண முடியாதா? பேரலாக வேறு எதுவும் அப்ளை பண்ண முடியாதான்னு கேட்குறீங்க. இதுக்கான டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சர்டிஃபிகேட்ஸ் என்னெல்லாம் வேணுங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு, பட் தெளிவாக வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் கீழே கண்டிப்பாக அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கவுன்சிலிங்க்கு ரெடியாக 2025 கவுன்சிலிங்கில் என்னெல்லாம் இருக்குது, மேஜராக என்னெல்லாம் கவுன்சிலிங்கோ அது மட்டும் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். டிஎன்காசா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ இது வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் சீட்டு பக்கம் இருக்கும். இதில் 2 லட்சம் பேர் மேலே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து மே 2nd வீக் பக்கம் உங்களுக்கு வந்து டிஎன்காசாக்கு வந்து ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்ளிகேஷன் சொல்கிறேன், கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும், ஜூன் அந்த மாதிரி ஆகிடும், ஜூலையெல்லாம் ஆகும். ஆனால் வந்து ஜூன் மேபி, ஏன்னா அந்த கவுன்சிலிங் ப்ராசஸே வேறு மாதிரி இருக்கும், சரிங்களா? ஆனால் கவர்மெண்ட் போர்ட்டலில் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன்னா மே 2nd வீக். மே லாஸ்ட் வீக் ஃபஸ்ட்டு டேட்டெல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராசஸ் சொல்கிறேன். அதாவது இந்தந்த கவுன்சிலிங்கெலாம் அப்ளை பண்ணலாமா, எல்லா கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாமா, எலிஜிபிளா அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக சொல்கிறேன். மே லாஸ்ட் வீக் ஆர் ஜூன் ஃபஸ்ட் வீக் வந்து டிஎன்ஏஐ ஓப்பன் ஆயிரும். அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மே லாஸ்ட் வீக் ஆர் ஜூன் ஃபஸ்ட் வீக் தான் எப்போயுமே ஓப்பன் ஆகும். மே லாஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் டானுவாஸ், தமிழ்நாடு வெட்டினரி சயின்ஸ் வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்டில் போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே. மே லாஸ்ட் வீக் வந்து இந்த வருஷம் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. மே 2nd வீக் வந்து பார்த்திங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கேன். டிஎன்இஏ, அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மே 1st வீக் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ ரிசல்ட்டுக்கு முன்னாடி எப்பவுமே இன்ஜினியரிங் அட்மிஷனோட அப்ளிகேஷன் தான் சீக்கிரமாக ஓப்பன் ஆகும். எல்லா அப்ளிகேஷன் போர்ட்டலுமே உங்களுக்கு 3 to 4 வீக்ஸ் டைம் தருவாங்க. அதாவது 1 மாதம் வரைக்கும் டைம் தருவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 25 டேஸாவது டைம் தருவாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு. அதனால் பொறுமையாகவே எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் எல்லாம். நீங்கள் அப்ளிகேஷன் முடிஞ்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்ததுக்கப்புறம் தான் கவுன்சிலிங்கு, சரிங்களா? எல்லாத்துக்குமே அப்படி தான். ஜூன் 2nd வீக் வந்து மெடிக்கல் கவுன்சிலிங். நீட் எழுதியிருப்பாங்க இல்லையா, நீட்டே இப்போ தான் எழுத போகிறாங்க. நீட் எழுதி முடித்தவங்களும் கவுன்சிலிங் நடத்துவாங்க இல்லையா, அதுதான் பிடிஎஸ் எம்பிபிஎஸ்க்கு மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து ஜூன் 2nd வீக் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி கவுன்சிலிங்கும் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அடுத்து ஜோசா கவுன்சிலிங், ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி. இது வந்து எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஜேஇ மெயின்ஸ் எழுதுனவங்களுக்கும், ஜேஇ அட்வான்ஸ் எழுதுனவங்களுக்கும், ஜேஇ மெயின்ஸ் எழுதுனவங்களுக்கு, எஸ்பெஷலி ஃபார் ஐஐடியில் என்ஐடி அண்ட் சென்ட்ரலி ஃபண்டட் இன்ஸ்டியூட் போகிறக்காக ஜோசா கவுன்சிலிங் ஒன்று நடத்துவாங்க. அது வந்து ஜூன் 2nd வீக் ஆர் 3rd வீக் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ அதாவது உங்களுக்கு அறிவிப்பு வந்துக்கிட்டே இருக்கும் என்டிஏ தரப்புலேருந்து, ஓகேவா? என்டிஏவில் ஜோசா, இனிமேல் ஜோசா சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி அந்த வெப்சைட்டில் தான் போய் பார்க்கணும். அண்ட் விஐடி, வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், இப்போ தான் எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு மே 1st வீக் ஆர் 2nd வீக் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். அதுவே கவுன்சிலிங்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க இல்லையா, அதனால் கவுன்சிலிங் பண்ணுறதுக்கான லிங்க் ஓப்பன் ஆகிடும். உங்களோட ரேங்க் லிஸ்ட் வரும், அந்த ரேங்க் லிஸ்ட் அந்த மாதிரி கவுன்சிலிங் ஓப்பன் ஆகிடும். கவுன்சிலிங் நீங்கள் போய் பங்கேற்றுக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி உங்களுக்கான பிடிச்ச கோர்ஸை நீங்கள் எந்த விஐடி பூபால் வேணுமா, விஐடி ஆந்திர பிரதேஷ் வேணுமா, விஐடி சென்னை வேணுமா, விஐடி வெள்ளூர் வேணுமாங்கிறது நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ அமிர்தாவில் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான், அதே தான் 2nd வீக் ஆர் 3rd வீக் தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கவுன்சிலிங்கில் டீம்டு யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகிடும், சீக்கிரமாகவே முடிக்கவும் செஞ்சுருவாங்க கவுன்சிலிங். ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு வரக்கூடிய பசங்களுக்கு தானே கவுன்சிலிங் வைக்கிறாங்க. ஸோ அதனால் ஈஸியாகவே அங்கே ஃபில்டர் பண்ணி எடுத்துருவாங்க, சீக்கிரமாக கவுன்சிலிங் முடிச்சிடும். எஸ்ஆர்எம் அப்படி தான், மே லாஸ்ட் வீக். எஸ்ஆர்எம் வந்து எக்ஸாமுக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது, 30ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. சீக்கிரம் அப்ளை பண்ணலன்னா பண்ணிவிடுங்க, சரிங்களா? சாஸ்திரா வந்து ஜூன் 1st வீக் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இல்லை. இந்த 4 விஷயம், இந்த 4 டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் தான் இங்கே போட்டிருக்கேன். எப்போவுமே இந்த டைமுக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அவங்க வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். சாஸ்திரா யூனிவர்சிட்டின்னு அடிச்சிங்களே அவங்களோட வரும், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அடிச்சிங்கனாலே அவங்களோட வெப்சைட் வரும், அதில் நீங்கள் போய் எல்லாமே பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இது எல்லாமே கவர்மெண்ட் கோட்டா,
சரிங்களா. இப்போது நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ வந்து ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன ஸ்ட்ரீம் படிச்சிருக்கேன்னு பாரு. ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸாக இருந்தால் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு தெரியும். இல்லை வந்து பியூர் சயின்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து மெடிக்கலுக்கும் போகலாம், இல்லை பேராமெடிக்கலுக்கும் போகலாம். அதே மாதிரி டேனுவாஸும் போகலாம், டிஎன்ஏயும் போகலாம். பயாலஜி இல்லாத கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் ட்ரை பண்ணலாம், டிஎன்இஏ ட்ரை பண்ணலாம், இன்ஜினியரிங் அட்மிஷன் ட்ரை பண்ணலாம், ஜோசா ஜேடபிள்யூ எழுதவங்க ஜோசா ட்ரை பண்ணலாம், அண்ட் விஐடி, அமிர்தா, எஸ்ஆர்எம் சாஸ்திரா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் போக முடியும். சரிங்களா. இல்லை டேரெக்டாக போய் ஜாயின் ஆகிறது வேறு, மேனேஜ்மெண்ட் கோட்டா வேறு. ஸோ கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கவுன்சிலிங்ஸ் இது தான். ஸோ அது போக இது மெடிக்கல் கவுன்சிலிங் பற்றி உங்களுக்கு தெரியும், நீட் எழுதினா மட்டும்தான் மெடிக்கல் கவுன்சிலிங் எலிஜிபிள். ஸோ அதுவும் நீங்கள் விட்டுருங்க. அப்போது நீட்டும் எழுதி டிஎன்ஏவும் போடலாமான்னு கேட்டால் போடலாம். நிறைய பேர் போடுறாங்க, நீட்டும் எழுதுவாங்க, டிஎன்ஏக்கும் அப்ளை பண்ணுவாங்க, அப்படி போட்டுக்கலாம். அதே மாதிரி கவுன்சிலிங் ரெண்டுமே பேரலாக ஒரே நாளில் நடக்காது, உங்களுக்கான அவகாசம் டைமு எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் கன்ஃபியூஷன் வேண்டாம். ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாங்கிறேன். சரிங்களா. ஒருவேளை நீங்கள் ஆர்ட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா டிஎன்காசா கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போகிறதுக்காக இந்த கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மீதி எல்லாமே நான் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன், பயாலஜி ஸ்ட்ரீம்ஸும் அண்ட் கம்ப்யூட்டர் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரீம் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ மித்தபடி முக்கியமாக இன்ஜினியரிங் போகிறதுக்காக தான் நிறைய சொல்லியிருக்கிறேன். அண்ட் மெடிக்கல் சைடு போகிறதுக்கு பேராமெடிக்கல் தெரியும், பேராமெடிக்கல் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. ஒருவேளை இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுறவங்களும் பண்ணலாம், ஏன்னா பயாலஜி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கிறவங்க இன்ஜினியரிங் அப்ளை பண்ணிவிட்டு பேராமெடிக்கலும் அப்ளை பண்ணலாம், ஒரு கை பார்க்கலாம். ஸோ அதனால் ஒரே நபர் நிறைய கவுன்சிலிங் அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவை அப்படிங்கிறதுனா, மெயினாக உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி, 11th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஜோசாலாம் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னு, ஜோசா இல்லை மெடிக்கல் கவுன்சிலிங், ஏதாவது நீட் எழுதி வரவங்களுக்கு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நடத்துகிற மெடிக்கல் கவுன்சிலிங் எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ண போனீங்கன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தானே. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து ஓபிசி அந்த மாதிரி வேணும். அதாவது ஓபிசி நான் கிரீமி லேயர், ஓபிசி இடபிள்யூஎஸ் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் தான் வேணும். அங்கே போய் எம்பிசி, பிசி, பிசிஎம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸ்டேட் கோட்டா, அதாவது தமிழ்நாடு நடத்தக்கூடிய இந்த கவுன்சிலிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பிசி, ஓசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, பிசிஎம் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுப்பீங்க. ஸோ மித்தபடி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கவுன்சிலிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோரோவர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்து வைக்கிறது நல்லது. முக்கியமாக பிசி, எம்பிசி, பிசிஎம் காரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்து வைக்கிறதும் நல்லது. ஓகேவா. அதுலேயும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், நான் கிரீமி லேயர்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற போகிறப்போ உங்களுக்கு அந்த டவுட் வரும், அவங்க கேட்பாங்க, நீங்கள் சொல்லிக்கலாம். இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. அண்ட் இன்கம் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வைங்க. பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க சில இடத்துல, எல்லா இடத்துலையும் கேட்க மாட்டேன், சில இடத்துல. ஸோ அதுவுமே ஓரளவுக்கு ரெடி பண்ணி வைங்க. ஆதார் கார்டு, ஸோ இது எல்லாமே உங்களோட ஐடி ப்ரூஃபு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு. லோன் போடணும் அப்படின்னா உங்கள் பேரில், ஸ்டூடெண்ட் பேர்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. பிரச்சனை இல்லை, 17 வயசுனால பிரச்சனை இல்லை, ஓப்பன் பண்ணிடுங்க. இவ்வளோ விஷயங்களும் இருக்குது. இது போக தெளிவாக என்னெல்லாம் சர்டிஃபிகேட் தேவை அப்படிங்கிறது நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோ ஒன்று ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அது கொடுக்குறேன். ஸோ மோரோவர் இது இருந்தாலே நம்ம போதும், அப்ளை பண்ணிடலாம் எல்லாத்துக்குமே. ஆக்சுவலாக இந்த 4 யூனிவர்சிட்டிக்குமே நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. இது 2க்கு எஸ்ஆர்எம் சாஸ்திரா மட்டும் அப்ளை பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க, ஏன்னா எஸ்ஆர்எம் ஓப்பனில் தான் இருக்குது. சாஸ்திரா பொறுத்த வரைக்கும் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, எப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே அவங்க வெப்சைட்டில் இருக்கும். ஸோ இது நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போகிற மாதிரி இருக்கும், இல்லை ஜேஇ மார்க் வச்சும் கூட நீங்கள் போய்க்கலாம். அது நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதை பொறுத்து. ஸோ ஆனால் இதெல்லாம் இனிமேல் ஓப்பன் ஆகவே இல்லை, இதெல்லாம் இனிமேல் தான். சரிங்களா. அண்ட் மெடிக்கல் அண்ட் ஜோசா, ஜேஇ, நீட் எழுதியிருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் போக முடியும். இதெல்லாமே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுடைய ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் 12th மார்க் ஷீட் வச்சு. இது போக ஸ்காலர்ஷிப்புக்கு ஃபஸ்ட் கிராஜுவேஷன் நம்ம தமிழ்நாட்டில் அண்ட் 7.5 ரிசர்வேஷனுக்கு என்ன வேணும் எல்லாமே தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில். 7.5 ரிசர்வேஷனுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃபார் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஒன்லி. ஸோ இதுக்கெல்லாம் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எலிஜிபிள் தான். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அக்ரி, டேனுவாஸ், பேராமெடிக்கல் அண்டு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், மெடிக்கல், ஜோசா வழியாக போகிற அந்த என்ஐடிஸ் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இங்கேயுமே 7.5 வராது. ஓகேங்களா. ஸோ இது ஃபஸ்ட் கிராஜுவேஷன் 7.5 இதுக்கெல்லாம் வந்து எலிஜிபிள். பட் இது வந்து ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிகள் எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா. ஸோ 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கொண்டு வந்தது, தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்தது. ஸோ இது வந்து இலவச கல்வி அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு நீங்கள் போனாஃபைட் சர்டிஃபிகேட் 6லேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுக்கணும். போனாஃபைட் சர்டிஃபிகேட் போய் நீங்கள் 12th லாஸ்ட்டாக படித்த ஸ்கூலில் பிரின்சிபல் கிட்ட வாங்கிடுங்க. ஒன்று மித்த டேட்டாலாம் நான் சொல்லிவிட்டேன் என்னெல்லாம் வாங்கணும். அண்ட்
ஃபஸ்ட் கிராஜுவேஷனாக இருந்தால் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் டிசி அண்டு இதை வச்சு உங்களுடைய மார்க் ஷீட் வச்சு ஃபஸ்ட் கிராஜுவேஷன் அப்ளை பண்ணி 20 டேஸில் வாங்கிக்கலாம். ஸோ எதாக இருந்தாலுமே உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ எல்லா கவுன்சிலிங் போர்ட்டலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்ளிகேஷன் ஃபார்முக்கே ஒரு 20-25 நாள் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது போக பிட்சாட் இருக்குது, நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நான் இப்போ சொல்லக்கூடியது பெரும்பாலும் மாணவர்கள் எதெல்லாம் எடுப்பாங்களோ அது மட்டும் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். தவிர இந்தியாவில் நிறையா கவுன்சிலிங் இருக்குது. நான் தமிழ்நாடு லெவலில் எல்லாமே சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? ஸோ அதனால் கவுன்சிலிங்க்கு நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு இன்னும் நேரம் இருக்குது. ஒரு வாரமே இருக்குது. அதான் உண்மை. ஒரு வாரம், ஒரு 8-10 நாள் தான் இருக்குது. ஏன்னா ரிசல்ட் வரக்குமே நமக்கு ஒரு வாரம் 2 வாரம் தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ உங்களுடைய எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்களா, கவுன்சிலிங்க்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா எவ்வளவோ இருக்குது. இது எல்லாம் மதிக்காமல் டேரெக்டாக போய் ஜாயின் ஆகுறாங்க அந்தந்த காலேஜில். எப்படின்னு எனக்கும் தெரியல. நான் சொல்கிறது மெயினாக இன்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸ் வந்து படிக்க முடியாத பசங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் கொண்டு வந்த இது தான். பட் ஆர்ட்ஸும் கூட பரவாயில்ல. அது வந்து வேறு வழி இல்லாமல் ப்ரைவேட்டில் போய் சேர்றது அது ஒரு ஐடியாக்காக அண்ட் நல்ல கல்லூரி கிடைக்கணுங்கிறக்காக அண்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் அவங்களுக்கு ஒத்து போகிறனாலையும் அண்ட் அவங்களுக்கு இந்த கோர்ஸ் தான் பிடிச்சிருக்கனாலையும் போய் சேர்றாங்க. ஆனால் இன்ஜினியரிங் என்ன பாவம் பண்ணிச்சுன்னு தெரியல. 2 லட்சம் அட்மிஷன் சீட்டு அவங்க கொடுக்குறாங்க கவர்மெண்ட் கோட்டாலே. ஆனால் இவங்க அனாமத்தாக போய் சேர்றாங்க. அது என்னன்னு தெரியல. இன்னும் நிறையா ஸ்கேம்லாம் வெளியே வந்துட்டுருக்கு. அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம். ஸோ இது நம்ம முக்கியமான வீடியோ. எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த டேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் டேட் தான், அக்யூரேட் டேட் கிடையாது. ஸோ இந்த டேட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் க்ரோமில் போயிட்டு டிஎன்காசான் அடிங்க. அதில் வந்து ஒன்றுமே ஓப்பன் ஆகிருக்காது. எல்லாமே நெக்ஸ்ட் மந்த்து ஃபஸ்ட் வீக்குள்ளே ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓப்பன் ஆகும்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு அவசர செய்தி பார்க்கணும் அப்படின்னா அந்தந்த பேராமெடிக்கல் அடிச்சிங்கனாலே பேராமெடிக் கவுன்சிலிங் அடிச்சுன்னா அந்த வெப்சைட் வந்துடும். டிஎன்இ வெப்சைட் வந்துடும். நீங்கள் க்ரோமில் போய் அடித்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ டீட்டெயில் எதுவும் வராது. ஃபஸ்ட்டு வீக் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டே இருங்க, எல்லா டீட்டெயிலும் வரும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி கேட்டிங்க. எல்லா கவுன்சிலிங்குமே அப்ளை பண்ணலாம் ஒரு நபர். தப்பே கிடையாது. ஆனால் அட்மிஷன் போய் போடும்போது கடைசியில் நீங்கள் ஒரு இடத்துல தான் போய் போட முடியும், 10 இடத்துல போட முடியாது. போட்டுட்டு உங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும், எல்லாமே ஒரிஜினல்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அங்கே போய் அட்மிட் ஆகிருங்க. தவிர நீங்கள் எவ்வளோ கவுன்சிலிங் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய உரிமை. தேங்க்யூ.